உங்க கணவர் உங்க ஹஸ்பண்ட் உண்மையிலேயே உங்களை நேசிக்கிறாங்களா? உண்மையிலேயே உங்க மேல பாசம் வச்சிருக்காங்களா? தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த அறிகுறிகள் எல்லாமே உங்க ஹஸ்பண்ட் கிட்ட இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்க. பார்த்துட்டு உண்மையிலேயே உங்க ஹஸ்பண்ட் உங்க லவ் பண்றாங்களா இல்லையா நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. அது முன்னாடி நீங்களும் உங்க ஹஸ்பண்டும் ரொம்ப லவ்வபுல்லா இருக்கீங்க, ரொம்ப அன்பா இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தேவையில்லைங்க. ஒரு சில பெண்களுக்கு இருக்கும் இல்லையா, ஹஸ்பண்ட் எப்ப பாரு மூஞ்ச காமிக்கிறாரு, உண்மையிலேயே நம்ம ஹஸ்பண்டோட மனசுக்குள்ள இருக்கமா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க ஹஸ்பண்டோட மனசுல நீங்க இல்ல அப்படின்னா கண்டிப்பா அவங்க மனசுல இருக்கிற விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணவே மாட்டாங்க, அதாவது சொல்லவே மாட்டாங்க. தனக்கு மனசுல உள்ளத கண்டிப்பா பகிர்ந்துக்கிட மாட்டாங்க. அது ஃபியூச்சரை பத்தின பிளானா இருக்கலாம், இல்ல அவங்க ஆபீஸ்ல நடந்த விஷயங்களா இருக்கலாம், அவங்க வேலை செய்யற இடத்துல உள்ள விஷயங்களா இருக்கலாம், இல்ல அவங்க குடும்பத்துல உள்ள விஷயங்களா இருக்கலாம். எந்த ஒரு விஷயத்தையுமே முடிவு எடுக்கணும் அப்படின்னா கூட உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட மாட்டாங்க. உங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு கண்டிப்பா மறைப்பாங்க. அடுத்தது, எந்த ஒரு ஹஸ்பண்டா இருந்தாலும் ஒய்ஃபுக்கு மேல பாசம் இல்ல அப்படின்னா வெளியிடங்களுக்கு கூட்டிட்டு போக மாட்டாங்க, அவுட்டிங் கூட்டிட்டு போக மாட்டாங்க. அவுட்டிங் அப்படிங்கறது நம்ம ஃபங்க்ஷனுக்காக ட்ரெஸ் எடுக்க போறதோ இல்ல, மாசம் மாசம் மளிகை சாமானம் வாங்க போறதோ இல்ல, அது அவுட்டிங் கிடையாது. பார்க் போறது, ஒரு பீச் போறது, ஒரு தியேட்டர் கூட்டிட்டு போறது, இந்த மாதிரி பெண்களை கண்டிப்பா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய மனைவியை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு வெளியில கூட்டிட்டு போறதுதான் அவுட்டிங். அதுக்காக எல்லா சண்டேயும் போகணும், மாசத்துல 10 டேஸும் அவுட்டிங் கூட்டிட்டு போகணும் அப்படின்னு நான் சொல்ல வரலங்க. அட்லீஸ்ட் மாசத்துல ஒரு 2 வாட்டியாச்சும் அவுட்டிங் கூட்டிட்டு போலாம் இல்லையா? நம்ம ஒய்ஃப் கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயா இருக்கட்டும் அப்படின்னு வெளியில கூட்டிட்டு போலாம் இல்லையா? ரொம்ப எக்ஸ்பென்ஸ் பண்ணி ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் தான் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு இல்லைங்க. அந்த மாதிரி நான் சொல்ல வரல. அட்லீஸ்ட் சின்னதா ஒரு பார்க்குக்கோ இல்ல பீச்சுக்கோ கூட்டிட்டு போலாம். அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க மேல நல்ல பாசம் வச்சிருக்காங்க அப்படின்னு தாங்க அர்த்தம். இல்ல அவுட்டிங் போலாமா, வெளியில போலாமா அப்படின்னு கேட்ட உடனே நான் எல்லாம் ஒரு இடத்துக்கு போறது இல்லையா, பேசாம வீட்லயே இருக்கிறியா அப்படின்னு சிடுமுஞ்சியா இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க மேல பாசம் இல்லைன்னு தாங்க அர்த்தம். இன்னொரு விஷயம் என்னன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான், ஒருத்தவங்களுக்கு நம்மள பிடிக்கல அப்படின்னா என்ன கேள்விகள் கேட்டாலும், என்னதான் கேள்விகள் திரும்ப திரும்ப கேட்டாலும், எதை பத்தியோ திரும்பி திரும்பி கேட்டாலும் அதோட பதில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஷார்ட்டா தாங்க இருக்கும். அந்த ரெஸ்பான்ஸ் அப்படிங்கறது நல்லாவே இருக்காது. இது ஒருத்தவங்கள பிடிக்கல அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி. அதே மாதிரிதான் ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு மனைவி வீட்டு செலவுகள் பத்தியா இருக்கட்டும், இல்ல குழந்தைகளை பத்தியா இருக்கட்டும், இல்ல குடும்பத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பத்தியா இருக்கட்டும், கேட்கக்கூடிய கேள்விகள் அந்த மனைவிய ஹஸ்பண்டுக்கு பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பா அவர் கொடுக்கக்கூடிய பதில் பாத்தீங்க அப்படின்னா ஆமாம் இல்ல அப்படின்னு ஷார்ட்டா ஒரு பதில் சொல்லுவாங்க. சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்கவே மாட்டாங்க. இப்படிப்பட்ட கணவர் இருந்தாங்க அப்படின்னா ரொம்பவே கஷ்டம் தான் பெண்களோட நிலைமை. அவங்களுக்கு முழுக்க முழுக்க மனைவிய பிடிக்கல அப்படின்னு தாங்க அர்த்தம். ஒரு ஹஸ்பண்டுக்கு மனைவிய பிடிக்கல அப்படின்னா முக்கிய காரணம், முக்கிய அறிகுறி என்னன்னா பாத்தீங்கன்னா, குடும்பத்துல மத்தியிலயா இருக்கட்டும், இல்ல நபர்கள் மத்தியிலயா இருக்கட்டும், இல்ல நண்பர்கள் மத்தியிலயா இருக்கட்டும், இல்ல கண்டிப்பா எல்லாரும் பேசிட்டு இருக்கும் போது நீங்க ஏதாச்சும் பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல உங்களை டாமினேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உங்களை பேச அனுமதிக்கவே மாட்டாங்க. உங்களை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு கூட அனுமதிக்க மாட்டாங்க. உங்களை ஒய்ஃப் அப்படின்னு காமிக்கிறதுக்கே அவங்க கண்டிப்பா அதை அவாய்ட் பண்ணத்தான் செய்வாங்க. குடும்பத்துல எல்லாரும் பேசும்போது உங்க பேச்சு அதுல வரக்கூடாது அப்படின்னு கண்டிப்பா அவாய்ட் பண்ணுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல ரொம்பவே சீக்ரெட்டா வச்சிருப்பாங்க. நம்மளுக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை பத்தி, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்தை பத்தி எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே ஒய்ஃபுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு ரொம்பவே சீக்ரெட்டா மெயின்டைன் பண்ணுவாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு போனை ரொம்பவே ப்ரொடக்ஷனா வச்சிருப்பாங்க. பாஸ்வேர்ட் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. அவங்க போன்ல இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே மனைவிக்கு தெரியாது அப்படின்னு நினைப்பாங்க. எந்த ஒரு ஆண் கண்டிப்பா போன்ல உள்ள பாஸ்வேர்டை ஒய்ஃபுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பா டாமினேட் ஹஸ்பண்டா தான் இருப்பாங்க. இந்த மாதிரி ஹஸ்பண்ட் யாருக்காச்சும் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அவங்க லைஃப்ல உஷாரா இருந்துக்கோங்க. ஒரு போன் வரக்கூடிய டீட்டெயில்ஸ் இல்ல போன்ல இருக்கக்கூடிய இமேஜஸ் எதுவுமே ஒய்ஃபுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு ஹஸ்பண்ட் மறைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த கணவர் கிட்ட மனைவி ரொம்ப உஷாரா இருந்துக்கோங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி கடைசி மெசேஜா இருந்தாலும் முக்கியமான மெசேஜ் ஒன்னு சொல்லணும். இந்த வீடியோ மூலமா அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஹஸ்பண்டுக்கு ஒரு ஒய்ஃப் பிடிக்கல, எப்ப பாரு டாமினேட் பண்ணிட்டே இருக்காரு, இல்ல போன் டீட்டெயில்ஸ் எதுவுமே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாரு, வெளியில கூட்டிட்டு போக மாட்டேங்கிறாரு, அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு, எப்ப
எப்ப பாரு மூஞ்ச காமிக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு கடந்த கால உறவுகளோட ஏதாவது பழக்கம் இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ மூலமா நம்ம குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னு அந்த எண்ணம் இல்லைங்க. எல்லா சகோதரிகளும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தாங்க இந்த வீடியோ மூலமா நான் உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டு ஷேர் பண்ணிக்கிட்ட விஷயங்கள் எல்லாமே. எனக்கு எப்படி தெரியும்னு பாத்தீங்கன்னா, என்ன சைக்காலஜி படிச்சிருக்கீங்களா அப்படின்னு இல்லைங்க, அனுபவம் தான் எல்லாமே சிறந்த பாடம்னு சொல்லுவாங்க இல்லையா. நம்ம கூட படிச்ச ஃப்ரெண்ட்ஸ், ஒர்க் பண்ண ஃப்ரெண்ட்ஸ், இல்ல அக்கம் பக்கத்துல உள்ள ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமா நண்பர்கள் தான் அதிகமா நண்பர்களுடன் பகிர்ந்துக்கிடுவாங்க. அந்த மாதிரி நண்பர்கள் பகிர்ந்துகிட்ட விஷயங்கள் தான் அவங்க ஹஸ்பண்ட் என்ன டாமினேட் பண்றாங்க, எந்த மாதிரி கஷ்டப்படுத்துறாங்க, மனச நோகடிக்கிறாங்க அப்படின்னு ஷேர் பண்ணிக்கிட்ட விஷயங்கள் தான் நான் உங்ககிட்ட இந்த வீடியோ மூலமா பகிர்ந்துகிட்டேன். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. நீங்க நம்ம சேனல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் டெய்லி நான் போடுற வீடியோஸ் உங்க மொபைலுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். ரொம்பவே உஷாரா இருங்க சகோதரிகளே, நல்லா இருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.